தமிழ் சமையலில் இன்றைக்கி ஆரோக்கியமான ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறீங்க. இது பைத்தம்பருப்பு. பாருங்கள், இந்த பைத்தம்பருப்பு வேக வைக்கும்போது இது போல் வரும், கசடு அப்படின்னு சொல்லுவோம். இதை கரண்டியால் அழகாக எடுத்து போட்டுடணும். அப்போல்லாம் விறகு அடுப்பு இருக்கும்போது அது தானாக பொங்கி அப்படியே கீழே ஊற்றிடும். இப்போயும் நம்ம இங்கே சின்ன இடத்துல வச்சிங்கன்னா பொங்கி ஊற்றிடும். ஆனால் அடுப்பு பர்னர்லாம் அடைப்பட்டுரும். அதனால் இதை மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவனம் வைக்காமல் இதை நம்ம ஃபுல்லாக குக்கரில் வச்சுருவோம். இந்த கசடு இது மாதிரி நீக்கங்கள் இது இல்லாமல் தான் நமக்கு பல புதுமையான நோய்கள்லாம் வந்துட்டுருக்குது. சமையலில் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் கவனம் வச்சிங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆரோக்கியம் உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் கிடைக்கும். பைத்தம்பருப்பு கண்டிப்பாக துவரம் பருப்பை விட கடலைப்பருப்பை விட பைத்தம்பருப்பில் இதை பாருங்கள், இவ்வளோ கசடு. இதை எடுத்தே ஆகணும். ஆரோக்கியம் பெறுவோம், நலம் பெறுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.